Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 1 Number Systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Example 7 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, real numbers and the decimal expansions வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த சம் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். And now let's start. Example 7. Show that 0.333333 and so on equals to 0.3 bar can be expressed in the form of P by Q, where P and Q are integers and Q is not equals to 0. Okay, here 0.3 bar a rational number எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன rational number definition படி தான் P by Q ஃபார்மில் வரும். P and Q integers இருக்கும், Q not equals to 0 இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார் வந்து எத்தனை டிஜிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணும். பார் ஒரு டிஜிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 0.3333 and so on இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0.3333 and so on அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம x is equals to இதுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ஸ் பாருக்கு கீழே ஒரு டிஜிட் கொடுத்துருக்கிறதுனால 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுவோம். ஒருவேளை 2 டிஜிட்டுக்கு பார் போட்டிருந்தாங்கன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 3 டிஜிட்டுக்கு பார் போட்டிருந்தாங்கன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இந்த சம்முக்கு பாரில் ஒரு டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் போத் சைட்ஸ் பை 10. ஸோ மல்டிபிள் both sides by 10. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது உங்களோட LHS என்ன ஆகும், 10 into x will gives you 10x. அதுவே இந்த பக்கம் RHS 10 multiplied with 0.3333 and so on பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி போகும். 0வோட மல்டிபிள் பண்ணால் ஒரு டிஜிட் தானே மாறி போகும். ஸோ which is equals to 3.333 and so on அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10x is equals to 3.333 and so on கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 3.333 இருக்கிற RHS-ஐ x வர மாதிரி எழுதணும், பிரித்து எழுதணும். எப்படின்னா 10x is equals to 3 plus 0.3333 and so on. இப்போ பாருங்க, இந்த x-ஓட வேல்யூவை நம்ம பிரித்து எழுதிட்டோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 10x is equals to 3 plus xன்னு பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கமும் subtract x from both sides. ஸோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸை மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது 10x minus x is equals to 3 plus x minus x. ஸோ plus x minus x get cancel. இந்த இடத்துல 10x minus x வந்து 9xன்னு கிடைக்கும், which is equals to 3. இப்போ x is equals to 3 by 9. x is equals to 3 by 9 நம்மளால எப்படி எழுதலாம், 3 டேபிளில் சார்ட் அவுட் பண்ணோம்னா 1 times 3 times. ஸோ x is equals to 1 by 3. அதாவது xன்றது வந்து 0.3333 and so on இருந்த x-ஐ நான் x is equals to 1 by 3 அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். Hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. 3.142678 எப்படி ரேஷனல் நம்பராக மாற்றணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதே 1.27 பாரை எப்படி ரேஷனல் நம்பராக மாற்றினதுன்னு தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.